அதிகமாயிருக்கு. அஞ்ஞானிகளுக்கு கூட கலியில கூட கிடைக்கும்படியாக சம்சாரிகளுக்கு கூட கிடைக்கும்படியான சௌலபியம் அதிகமா இருக்கு. சௌலபியத்துக்கு காரணம் காருண்யம் தானே. அடுத்தகைய கருணையும் அதிகமாயிருக்கு. இங்கே சம்சாரிகளிடத்துல பழகிறதுனாலே ரங்கநாதனுக்கு பொதுவாகவே திவ்ய தேசம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக நாம் இங்கே சொல்ற வேண்டிய முறையில வைகுண்டம் தொடக்கமாக சொல்லிக் கொண்டு வரப்போறோம். ஆனால் சம்பிரதாயத்துல திவ்ய தேசம் அப்படின்னாலும் ஸ்ரீரங்கம் தொடக்கமாக வைகுண்டம் வரையிலும் திவ்ய தேசம். திவ்ய தேசத்தையும் திவ்ய தேசத்திலையும் முதலாய திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம். வைகுண்டம் வரையிலும் ஸ்ரீரங்கத்தை ஆசிரிச்சா வைகுண்டம் போகலாம். நம்முடைய திவ்ய தேச யாத்திரை வைகுண்டத்தோட சமாப்தி. வைகுண்டம் போயிட்டு அப்புறம் அங்கேயும் போக முடியாது இல்லையா. ஆரம்பம் ஸ்ரீரங்கத்துல, வைகுண்டத்தோட சமாப்தி. அதனால்தான் திருவாய்மொழியும் பல திவ்ய தேசங்களை சேவிச்சு 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 கடைசியில வைகுண்டத்தோட பூர்த்தி ஆகிறது. அதுல இருந்தே கடைசி திவ்ய தேசம் வைகுண்டம் அப்படின்னு தெரிகிறது. முதல் திவ்ய தேசம் அர்ச்சா திருமேனிகள் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் தான் முதல்ல நாம ஆசிரியிக்கிறது. அதுக்கு தலையானது ஸ்ரீரங்கம். வைகுண்டம் என்கின்ற திவ்ய தேசம் ஆழ்வார்களுடைய மங்களாசாசனம் பெற்றதனாலேயே உத்தமமான திவ்ய தேசம். வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியே என்கின்றதுனாலே நம்முடைய சொந்த சொத்து. நாம் அதை அடையாம இருக்கிறோம். அது நம்முடைய பெரிய குறை. சம்சாரத்துல உழன்றிருக்கோமே தவிர நம்முடைய தந்தையின் இடத்துல இன்னும் நாம் போகி நம்முடைய தந்தையினுடைய சொத்தெல்லாம் நம்முடைய தானே. அத்தகைய ஒரு சொத்தை பெறாதபடி இத்தகைய ஒரு ஜென்மங்கள். ஒரு ஜென்மாவில கழுதியா பிறந்து கத்தியாச்சு, ஒரு ஜென்மாவில மாடாக பிறந்து உழுதாச்சு, ஒரு ஜென்மாவில குதிரையாயிருந்து வண்டி எழுத்தாச்சு, ஒரு ஜென்மாவில கழுகாயிருந்து பொணங்குத்தியாச்சு. விவேகமில்லாத ஜென்மங்கள். இந்த ஜென்மம் நரஜென்மம் கிடைச்சிருக்கு. இதுல விவேகம் இருக்கு. இந்த விவேகத்தை உபயோகப்படுத்திக்க வேண்டாமா? இப்படியே ஜென்மங்களை எடுத்துட்டு போனா பிரம்மதேவனும் கை ஒழிச்சுட்டான். எவ்வளவு தரம் இவனுக்கு உடம்பு படைச்சு கொடுக்கிறது. மறுபடியும் பிறக்கிறதும் உலகத்துல அத்தை தின்னு அங்கே கிடக்கும் எது இந்த சாக்கடையில உருள்றதும் பிறகு சாகிறதும் மறுபடியும் பிறக்கிறதும் மறுபடியும் சாகிறதுமாக சம்சார யாத்திரையே பண்ணிட்டு இருக்கக்கூடிய இவனுக்கு மறுபடியும் இப்படி சம்சாரத்துல பிறவி இல்லாம உழன்றாம உத்தமமான ஒரு பதம் நமக்கே சொந்தமாக இருக்கும் பொழுது அதை நாம் அடைய வேண்டாமா? அதுக்கு ஒரு விவேகம் நமக்கு வேண்டாமா? ஆனால் அந்த விவேகம் சத்சங்கம் இருந்தா தான் கிடைக்கும். இல்லாத சொன்னால் கிடைக்கவே கிடைக்காது. சத்சங்கம் வரும். எதிர்பாராதபடி சத்சங்கம் வேணும். பொறி பொறுக்கிறார் வானாவலை. இப்படி பொறி பொறுக்கிறார் இல்லையா? இப்படி பொறி பொறிக்கும் போது அப்படியே கொதிச்சுதானே அந்த நெல் பொறியாகி விடும். அந்த பொறியாகி விடும் பொழுதும் கீழே அந்த பொறி கீழே விழுந்துட்டானால் அதுலயே வருத்தாக அப்படியே கருகி போயிடும். அதுல ஒண்ணு துள்ளி கீழே விழுந்துடும். கீழே விழுந்ததே அந்த பொறி பிடிக்கிற அம்மா கவனிக்கல. கீழே விழுந்ததே ஒரே ஒரு எறும்பு என்ன பண்ணும், அதை அப்படியே கொண்டு போய் அங்க ஏதோ ஒரு சாலக்கிராம இடத்து அதுக்குள்ள கொண்டு வச்சு. அதுபோல சம்சாரத்துல பொறிக்கிறார்கள். நம்மள சம்சாரத்துல போட்டு வறுக்கும் பொழுது அதுல ஒரு ஜீவன் துள்ளி கீழே எதிர்ச்சையா ஒரு சான்ஸ் ஒரு ஜீவன் புள்ளி விழுந்துட்டா அங்க எறும்பு போல ஒரு சாது ஒரு சத்சங்கம் நம்ம கொண்டு போய் சாலக்கிராம டப்பி போலே பரமாத்மாவுடைய சரணத்துல சேர்த்தோம். இல்லாத போனால் அந்த வானாவில கருக்கப்பட்ட நெல்லோட சேர்ந்து கருகி போக வேண்டியதானே. எதிர்ச்சையா மத்ததாதவும் ஜாதஸ்ரத்தா என்று பகவான் சொல்றான். சம்சாரத்துல வருத்தி போகக்கூடிய இந்த ஜீவன்களுக்கு ஒரு சான்ஸ் இந்த ஜென்மாவில சத்சங்கம் கிடைச்சுட்டா அப்புறம் தப்பாது. சாதுக்களுடைய அபிமானத்துக்கு பாத்திரம் ஆயிட்டால் நிச்சயம் எம்பெருமானிடத்தில் அதை சேர்க்கவே படும் அப்படின்னு. அப்போ நாம் சாதுக்கள் சங்கத்துக்கு முதல்ல வரோம். சம்சார விஷயமா தான் வரும். அவர் இடத்துல ஒரு 1000 ரூபாய் கேட்டு இருந்தோம், தரையன்னு சொல்லி இருந்தார். அதுக்காகத்தான் புறப்பட்டு வரோம். அவரோ கதையில உட்கார்ந்துருக்கிறார். சித்த நேரம் நின்னோம். சத்தா நாமமா உட்காருமே. அவர் மூஞ்சியை பார்த்தா அவர் பார்க்கவே மாட்டேங்கிறார். எனக்கு காந்திருக்கிறான்னு தெரியும். அவர் கதை சொல்றவர் முகத்தை பார்த்தார். சொல்ற ஏதோ காதுல விழுந்தது. நன்னாருக்கு போல இருக்கு. அவருடைய கவலைக்கு சமாதானம் கிடைச்ச நன்னாயிருக்கு போல இருக்கே அப்படின்னு தோணுது. மறுநாளும் வரலாம். வந்தது லௌகீகமா தான் வந்தா.
எதிர்ச்சையா சத்சங்கத்துக்கு வந்து பகவத்குணத்தை கேட்டதும் உடனே அதுல ஒரு ருச்சி பிறக்கிறார். அப்புறம் அடிக்கடி கரைக்கு வரார், சாதுக்களிடத்துல பழகிறார், ஒரு ஆச்சாரியனை ஆசிரியிக்கணும் என்கின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறார். ஆகவே ஒரு சத்குருவா அடைகிறார். முதல்ல லௌகிகமா அடைகிறவன் எதிர்ச்சையா சத்சங்கத்துக்கு வந்து சத்சங்கத்திலிருந்து கொஞ்சம் பகவத்குணம் கேட்டதும் பகவான அடையணுங்கிற ஆசை வந்து, ஆனால் அடைவிக்கிறாள் வேணுமே என்கின்ற எண்ணம் வந்து ஒரு ஆச்சாரியனையும் ஆசிரிச்சானால் சுலபமாக இதே பிறவியிலே பகவானை அடைஞ்சுவிட முடியும். அப்படிங்கிறதுனால ஒரு ஆச்சாரியனை அடையணுமா. எப்பொழுதும் சாதுக்கள் ஆச்சாரியன் எப்படி இருப்பாள் அப்படின்னா சாதவகா சாது பூஷணா என்று பாகவதன் சொல்றார். அவளை பார்த்தாலே தெரியுமே சாதுக்கள் எப்படி இருப்பானால் அவர்களுடைய சாதுத்தன்மையே பூஷணமானவர்கள். அடியார் குழாம் சேர்ந்து பகவத்குண சல்லாபம் பண்ணி கொண்டிருப்பார்கள். அதுதான் சத்சங்கம். வேறு எதுவும் சத்சங்கமானால் எங்க போய் உட்கார்ந்துட்டோமானால் நம்முடைய குடும்ப கவலைகள், உலக பேச்சுகள், குடும்ப பேச்சுகள் உடனே பந்து பண்ணப்பட்டு சில நிமிஷமானாலும் பகவத்குணம் காதல விழறதோ அதுக்குத்தான் சத்சங்கம் பெயர். அத்தகைய சத்சங்கம் கிடைக்கிறது பாக்கியம். புண்ணிய தீர்த்த நிஷேவனார் என்று ஸ்ரீ பாகவதன் சொல்றார். சொந்த ஊர்ல உன்ன அடுப்பங்கரையிலேயே உட்காந்துருந்தா சத்சங்கம் கிடைக்காதுடா. ஏதாவது ஒரு க்ஷேத்திரம் கிளம்பி போனியானா அங்க சாதுக்கள் இருப்பா. ஸ்ரீரங்கம் போன்ற க்ஷேத்திரம் போயிட்டா எல்லாருமே சாதுக்களா கண்ட தென்படுவா. பண்டரிபுரம் போன்ற க்ஷேத்திரம் போனா எல்லாரும் சாதுக்களே கண்ட தென்படுவா. ஏன்னா ஒருத்தர் பார்த்தா ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி என்றுதான் பண்டரிபுரத்துல சொல்றார். இங்கே ஸ்ரீரங்கத்துல ஒருத்தர் பார்த்தா வாசுதேவ ஹரின்னு கூட சொல்ல மாட்டான், அடியேன் அப்படின்னு சொல்லி. ஏனால் எம்பெருமான ஆசைக்கிறத வீட, எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றத வீட ஒருவருக்கொருவர் பாகவதால் தாசர்கள் தானே, அதனால தாசோகம் அடியேன் அப்படின்னு சொல்ற ஒரு மரியாதையை அழக ஸ்ரீரங்கத்துல பார்க்கிறோம். அதுபோல அந்தந்த திவ்ய தேசங்கள் க்ஷேத்திரங்கள் போனாதானே சத்சங்கம் கிடைக்கும். சத்சங்கத்துக்கு ஆசைப்பட்டு போகணும். சுவாமி வேதாம்பதேசிகர் சொல்றார், உன்னுடைய ஊர் திவ்ய தேசம் இல்லை, உன் ஊர் சத்சங்கம் இல்லை அப்படின்னா தேடி திவ்ய தேச சத்சங்கத்துக்கு ஓடிப்போ. ஆனால் உன்னுடைய ஊரே, உன்னுடைய வீடே பகவத்குண காலக்ஷேபம் உடையதான சத்சங்கமா அமைஞ்சுடுத்தானால் அதுவே திவ்ய தேசம், அதுவே மகாட்சேத்திரம் அப்படின்னு அங்கேயே ஆசிரிச்சு. முக்கியம் எதுன்னா பகவத்குண காலக்ஷேபம். பகவத்குண காலக்ஷேபம் சாதாரண கிராமத்துல கிடைச்சாலும் திவ்ய தேசம் ஆயிடுமா. பகவத்குண காலக்ஷேபம் திவ்ய தேசத்திலேயே இல்லாத போனாலும் சாமானிய கிராமம் ஆயிடுவான். இது தேசிகர் ரகசியத்திரைய சாரத்துல சாதிக்கிறது. அப்ப முக்கியம் எதுன்னா நாம் ஸ்ரீரங்கமே போய் வம்பு பேசிட்டு இருக்கிறத காட்டிலும் இந்த கோவிய மாநகர்ல இருந்து இப்பொழுது நாம் ஸ்ரீரங்கத்தை இங்கே ஸ்ரீரங்க மகாத்மியத்தை இங்கே சொல்லிட்டு இருந்தோமானால் எண்ணமில்லாம ஸ்ரீரங்க மகா ஆயிடுறதுனால இந்த இடமே தம் ஸ்ரீவில்லிபுத்தூரே பிருந்தாவனத்தை கண்டேனே என்று ஆண்டாள் நமக்கு பாடி காண்பிச்சது போல நாம் இருக்கும் இடத்தையே பிருந்தாவனமாக்கி விடலாம், நம்முடைய இருக்கும் இடத்தையே ஸ்ரீரங்கமாக்கி விடலாம். ஆனால் சத்சங்கம் பிராகிருத்தமான ஒரு இடமே பகவத் குணத்தினால பகவத் பக்தியினால திவ்ய தேசமா ஆகிடுவானா. திவ்ய தேசத்திலேயே பகவத்குண காலக்ஷேபம் கிடைச்சுட்டுதானால் எப்படி இருக்கும்? அது எத்தகையதா இருக்கும்? ஸ்ரீரங்க நகரே திவ்யே சஹ்யகாதீர பாவனே ஸ்ரீவைகுண்ட சமே ரம்யே ஸ்ரீவைஷ்ணவ சமாஸ்ரிதே புன்னாக விரக்ஷமூலேது சந்திரபுஷ்கரிணீ தடே சமாசீனம் மகாசாந்தம் சரண்யம் அபயப்பிரதம் ஞான வைராக்கிய சம்பூர்ணம் சதாச்சார சமன்விதம் பத்மாட்ச துளசீமாலம் பிரசன்ன வதனாம்புஜம் ஊர்தகுண்டதரம் தேவம் ஸ்வேத யஜ்ஞோபவீதினம் சுக்லாம்பரதரம் விப்ரம் ஸ்ரீபதி தியானம் தத்பரம் சர்வசாஸ்திரார்த்த தத்வஜம் சௌசீல்ய குண சம்யுதம். நைமிசாரண்யத்துல சூதர் சொல்ல சௌனகாதி பிரம்ம ரிஷிகள் கேட்டார்கள்னு புராணங்கள் ஆரம்பிக்கிறது. இந்த திவ்யதேச வைபவத்துல ஸ்ரீரங்க நகரத்துல ஒரு ஆச்சாரியன் எப்படிலாம் இருக்கணுங்கிறத சொல்றார். ஞான வைராக்கிய சம்பூர்ணம் சதாச்சார சமன்விதம் பத்மாட்ச துளசீமாலம் பிரசன்ன வதனாம்பூஜம் ஊர்தகுன்ற தரம் தேவம் ஸ்வேத யஜ்ஞோபவீகினம் இத்தகைய குணவிசேஷங்கள் உடையவராகிய ஒரு ஆச்சாரியன் இவ்வளவும் இருந்து ஆனால் துர்லபமாயிருந்தால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. சௌசீல்ய குண சம்யுதம். ராமபிரான போல ஏழை எளியவனிடத்துல கூட
சுலபமாக பழகி தன் பெருமையை பாராட்டாமே மிகவும் எளிமையோட பழகக்கூடிய ஒரு ஆச்சாரியன், ஞான நிதி, சர்வசாஸ்திர சாகரம். அவ்வளவு இருந்தும் விஷ்ணு பரத்வஜானம் இல்லாத போனா கற்றதெல்லாம் கடைங்கிறார் திருமழிசை ஆழ்வார். அத்திரிய விஷ்ணு பரத்வஜானம் உடையவன், எம்பெருமானையே ஆசிரியிச்சவன், சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதிய மனகம் சோத்ரியம் பிரம்மனிஷ்டம் என்றெல்லாம் ஆச்சாரிய லட்சணத்தை வேதாந்த தேசிகர் சொல்லியிருக்கிறார். அத்தகைய ஆச்சாரிய லட்சணம் உடையவனாகிய ஒரு ஆச்சாரியனை பாகவதால் எல்லாரும் சேவித்து பிரார்த்திக்கிறார். பகவன் கருணா சிந்தோ பிரபன்ன ஜனவத்சலாய பகவத்குண சல்லாப பிரசன்ன வதனாம் புஜ மாத்சரிய தோஷ ரஹிதே மாதவ தியான தற்பரா மங்களாலய மக்னானாம் சம்சாரே பாரதர்ஷகே. ஹே பகவன் கருணா சிந்தோ பிரபன்ன ஜனவத்சலா, பகவத்குண சொல்லு அப்படின்றதும் பகவத்குணமா நாளைக்கு வச்சுக்கலாம். போ இப்ப என்ன அப்படின்னா அழுத்துக்காம பகவத்குண சொல்லுனதும் பிரசன்னமாகிடணும். வந்ததும் வராதுமாக நாரதர் பிரகிருஷ்டோ வாக்கியம் அப்ரவீதனார். வால்மீகி அப்பொழுதுதான் நாரதர் வரார். நாரதரை பார்த்து ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டு வரையலா, கொஞ்சம் பால் வேணா சாப்பிடலா என்று கேட்கலையாம் வால்மீகி. வந்ததும் வராதுமா கூர்மஸ்மின் சாம்பிரதம் லோகே, உடனே கேட்கிறார். உடனே நாரதர் சொல்றார் பிரகிருஷ்டோ வாக்கியம் அப்ரவீ, சந்தோஷமாக சொல்ல தொடங்கினார் பகவத்குணத்தை. வம்பதும் வராதுமாக பகவத்குணத்தை சொல்ற. அதே போல சூத்திர ஸ்ரீ பாகவதத்தை சந்தோஷமாக சொல்ல தொடங்கினார். பகவத்குணத்தை சொல்லு அப்படின்னதும் ஏவம் சம்பிரஸ்த சம்ஹிஷ்டா, சந்தோஷத்தோடு சொல்ல தொடங்கினார். பீஷ்மர் உடம்பு பூரா குத்தி குருக்ஷேத்திரத்துல விழுந்து கிடக்கார். கண்ணபிரான் அங்கேயும் வந்து தர்மபுத்திரரை எதிரில் உட்கார வச்சு எழுந்திருந்து இவருக்கு எல்லா தர்மங்களையும் சொல்லுங்க அப்படின்னதும் பீஷ்மர் எழுந்து உட்கார்ந்துட்டார். நல்ல கண்டரவேன நன்றாக கணீர்னு குரல்ல தர்மங்களை கிருஷ்ட புஷ்டமாக பேசத் தொடங்கினார் என்றார் மகாபாரதத்துல. தெம்பு இல்லாதவர்களுக்கு கூட தெம்பு வந்துடுமா பகவத்குணத்தை சொல்லணுமானா? பகவத்குணத்தை சொல்லணும்னா